என் பக்கத்துல வராதுன்னு சொன்ன உன்ன ஒரு வாட்டி சொன்ன புரியாது உனக்கு? இந்த ஒப்பாரி வைக்கிற டிராமாலாம் இங்க வேண்டாம். ஒழுங்கா என்ன தூங்க விட. என்னங்க நாளைக்கு நீங்க கிளம்புறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் நாம முழுசா பேசிக்கிட்டது கூட கிடையாது. தினமும் தான் பாக்குறோம். அப்புறம் முழுசா இல்ல, நிறையவே பேசிட்டோம். மறுபடியும் எப்போ வருவீங்க? சௌமியா அக்காவுக்கு எப்ப நான் தேவைப்படுறேனோ அப்போ. ஒருவேளை எனக்கு உங்களோட தேவைப்பட்ட? உங்களுக்கு எதுக்கு என் தேவை இருக்க போகுது? உங்க ஃபுல் ஃபேமிலியோட தானே இருக்கீங்க. நான் என் சௌமியா அக்காவை பார்க்க மட்டும்தான் இங்க வருவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆன மாதிரி இருக்கு. என்னை ஏன் இவ்வளோ குடிக்க வச்ச? ஆ, நீ என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? சொல்லு. உனக்கு முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு என்னை குடிக்க வச்சுட்டே இருக்க. என்ன பண்ற? இதே மாதிரி எப்பவும் இதே மாதிரி தான் பணத்தை என்னோட மாமா எப்ப பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா என்னோட அம்மாவுக்கு கல்யாணம் பண்ற நேரம் வரும்போது நீங்க எந்த உதவியும் பண்ணல. ஒரு தடவை கூட யோசிக்கல. தான் தங்கச்சிய ஒரு ஏழைக்கு கட்டி கொடுக்கிறோமேன்னு ஒரு தடவை கூட யோசிக்கல. அதனால நான் ஏழையாவே பிறக்க வேண்டியதா போயிடுச்சு. அதோட விட்டாரா? நான் இந்த வீட்டில் எந்த இடத்துல இருக்கணும்னு எனக்கு நல்லாவே உணர்த்திட்டாரு. அருணோட பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டே வளர்ந்தேன். அவனோட பழைய பொம்மையெல்லாம் வச்சு நான் விளையாண்டேன். ஆனா அம்மா, என்னோட அம்மா எதையுமே பெருசா எடுத்துக்கல. ஆனா நான் இதுக்கப்புறம் அமைதியா இருக்க மாட்டேன். சுமதி, நீ எனக்கு ஒரு பகடக்காயா இருக்க போற. உன்னை வச்சதான் இந்த குடும்பத்துல நான் அடுத்த காய ஜாக்கிரதையா நகர்த்த போறேன். சுமதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன்னா அப்புறம் அருண் எனக்கு அண்ணன். இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பொசிஷன், சரியான மரியாதையும் கிடைக்கும், வாய்ப்பும் கிடைக்கும் இந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு. சுமதி, இப்ப என்னோட அடுத்த கட்ட பிளான் படி உனக்கு நான் ஒரு வலைய விரிக்க போறேன். அந்த வலையில நீ கண்டிப்பா மாட்டியே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குமா.
அதுக்கப்புறம் அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். என்னங்க, I will miss you. But I won't. I don't. We will see. அருண், என் பொண்ணு நல்லா பாத்துக்கோப்பா. என்னங்க இது? நீங்க சொல்றத பார்த்தா இங்க இருந்து நீங்க போனதும் உங்க பொண்ணு வீட்டை விட்டு துரத்திடுவோன்னு சொல்றீங்களா? கல்யாணம் முடிஞ்ச எல்லா பொண்ணுங்களும் புகுந்த வீட்டுல தனியா தாங்க இருப்பாங்க. உங்க பொண்ணு நாங்க ஒண்ணும் செஞ்சிட மாட்டோம். இல்லங்க, நீங்க நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல என்னென்னவோ நடந்துருச்சுல, அதான் கொஞ்சம் பதட்டமா பேசிட்டேன். நீங்க பாருங்க சம்பந்தி அம்மா, நீங்க எதுக்காகவும் இனிமே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. உங்க பொண்ணு இனிமே எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. அவளை நாங்க மகாராணி மாதிரி பார்த்துப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. டேய் வருண். சொல்லுங்க மாமா. நீ உள்ள வா. ஏமா மகாராணி, அதான் உங்க அம்மாவும் கிளம்பியாச்சு, உங்களோட டிராமாவும் முடிஞ்சு போச்சு. வந்து சமையல் வேலையை ஆரம்பிக்கிறியா? பிரீத்தியை சமைக்கவே கூடாது. என்னடா இது? கல்யாணம் ஆகி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாடி தாசன் ஆகிட்டியாடா? பிரீத்தி, நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணும் நினைச்சுக்கோ. ஆனா இவ சமைக்க கூடாது. அதையும் மீறி நீ சமைக்க வச்சா அந்த சாப்பாட்டை நான் கையால தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஒன்றும் தேவையில்லை. ரவி, எனக்கு டிஃபன் எடுத்து வை. எதுக்கு? நீ தான் கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கல்ல, அப்புறம் நான் ஏன் பரிமாறணும்? சொன்னதை மட்டும் செய். என் மைண்ட் வேற சரியில்லை. ஒழுங்கா டிஃபன் எடுத்து வை. ராவி, நீ உட்கார. அருண், எல்லாருக்கும் மருமக தான் பரிமாறுவா, உனக்கும் அவ தான் பரிமாறுவா. அவ பரிமாறினா நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடணும். நான் சாப்பிட மாட்டேன். இப்போ இவ மட்டும் எனக்கு டிஃபன் பரிமாறினான்னா டிஃபனோட சேர்த்து அந்த பிளேட்டும் பறக்கும். நீ எப்படி சாப்பிட மாட்டேன்னு நானும் இன்னைக்கு பாத்துடுறேன். டிஃபன் எடுத்து அவன் தட்டுல வைமா. டேய் அருண், இங்க போடுற கண்ணா, விஷயம் என்னன்னா, நம்ம பிரீத்திக்கு எப்பாவது கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, யார் சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டான். சௌமியா, நீ போய் பரிமாறு. கோவப்படாதா, கோவப்படாத. அருண், டிஃபன் சாப்பிடு. இங்க பாரு என் சிங்கக்குட்டி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்ததுன்னா அதை யாருக்கும் தெரியாம 4 செவத்துக்குள்ள வச்சுக்கணும். அதை சாப்பிட்ற டேபிள் வரைக்கும் கொண்டு வந்துடக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா சாப்பிடு. பிரீத்திக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? கோபம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரையுமே அவன் வேட்டையாட ஆரம்பிச்சிருவான். டேய், இன்னைக்கு மட்டும் நான் சொல்றது கேள்றா, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம்டா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும்.
இப்பதானா நீ சமத்து. அப்படிதான் சாப்பிட்றேன். என்னாச்சு? எல்லாருக்கும் என்ன வேடிக்கை? எல்லாரும் சாப்பிடலாம், நீங்களும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்றமா கொச்சுக்காத. நான் சாப்பிட்றேன். நீ சொன்னா நான் கேட்காம இருக்க முடியுமா? நம்ம மருமக பரோட்டாவை ரொம்ப ருசியா பண்ணிருக்கா. எனக்கு அது இங்கிருந்து போயிடு. முகத்தை பார்த்தாலே நான் பண்ண தப்புதான் இருக்கு ஞாபகம் வருது. உன்னை கல்யாணம் பண்ணது மிகப்பெரிய தப்பு. உன்னை போய் காதலிச்சது மிகப்பெரிய தப்பு. உன்னை நம்புறது மிகப்பெரிய தப்பு. போதும். உன்னை லவ் பண்ணி எனக்கு கிடைச்ச அசிங்கம் எல்லாம் போதும். என்ன மிருகமா மாத்திராத. நீ எத்தனை நாள் வேணாலும் இந்த வீட்டுல இருந்துக்கோ. தப்பி தவறி கூட என் பக்கத்துல வந்தவனுக்கு அவ்வளவுதான். போயிடுகிறது. அம்மா தாயே, இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன்? மாமா, நீங்க போட்டோகிராஃபர் கேட்டீங்கல்ல? ஆமா, நான் தான் வர சொன்னேன். வாப்பா வா. வணக்கம். அது நான் எதுக்காக வர சொன்னேன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுக்கணும். பிரீத்தி, டேய் வீரா, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. வந்துட்டியா பிரீத்தி? வா. என்னங்க அண்ணே, என்னாச்சு? இங்க வாடா. வாவ், போட்டோகிராஃபர். ஆனா இவர் எப்படி இங்க? போட்டோகிராஃபரை நான் தான் வர சொன்னேன். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வாங்க. என்னப்பா மகனே, கூல் ஆயிட்டியா? இவ்வளவு பெரிய வீட்ல ஃபேமிலி போட்டோன்னு ஒண்ணு வேணும்ல. இங்க பெருசா மாட்டி வச்சாதானே நல்லா இருக்கும். அதான் ஏற்கனவே நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்குல்ல. வீட்ல என்ன எக்ஸிபிஷனை வைக்க போறீங்க? மருமக நம்ம வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கா. அவளை நிக்க வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்குவானே. இங்க பாருப்பா போட்டோகிராஃபர், எந்த பக்கம் நின்னா நல்லா வரும் சொல்லுப்பா. ஐயா, நீங்களும் அம்மாவும் நடுவுல உட்காந்துக்கங்க. அதுதான் சரி. அதான் நல்லா இருக்கு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. நீ அங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ற? உனக்காக தானே இதெல்லாம் நடக்குது. இங்க வா. போதும் பிரீத்தி, போதும்ல. இப்ப என்ன பண்றீங்கன்னா, என் புள்ள சிங்கக்குட்டியையும் என் மருமகளையும் சேர்த்து போட்டோ எடுங்க. அதான் எடுத்தாச்சுல, அப்புறம் சும்மா தனியா எடுத்துக்கிட்டு. அப்படி இல்லடா என் மகனே, இதுக்கப்புறம் எப்பவுமே இது ஒரு அடையாளமா இருக்க போகுது. உனக்கு பிறக்க போற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் காட்ட வேண்டாமா? இங்க பாருப்பா, இவங்க நல்லா ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி போட்டோ எடு. ஆமா, சரிங்கய்யா. சரி வாங்க நம்ம உட்காரலாம். என்ன பிரீத்தி, ரொமான்டிக்கா போட்டோ எடுக்க சொல்றேன்?
சார் அவங்க ஷோல்டர் மேல கை வச்சுக்கோங்க. ரெடி சார்? அக்கா நீங்க கொஞ்சம் சார் ஷோல்டர் மேல கை வைங்க. ஸ்மைல். சரி சரி, போதும் போதும் போதும். சார் இன்னும் ஒண்ணு சார். நீங்க அவங்க இடுப்பு மேல கை வச்சுட்டு ஒருத்தர் கண்ண ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நில்லுங்க. போதும்னு ரோட்டி சொன்னா புரியாத உனக்கு? நான் படமா எடுக்கிறேன். எல்லாம் எடுத்த வரைக்குமே போதும். இவனுக்கு கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லடி. போ. ஏய், உங்க 2 பேரோட சண்டை இப்ப தீர்ற மாதிரி தெரியல. சமாதானம் ஆகவீங்களா ஆக மாட்டீங்களா? போ, அவன்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வா. வெளியாளுங்க முன்னாடி நம்ம இப்படிலாம் நடந்துக்க கூடாது, சரியா? போ. நான் ஒவ்வொரு வாட்டி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், என் பக்கத்துல வராதுன்னு. ஒழுங்கா போயிடு. உங்களுக்கு என்ன பார்த்தா தானே வெறுப்பா இருக்கு. அதுக்காக மாமாவையும் அத்தையும் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க உங்க மேல உயிரியே வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உங்களோட சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அவங்களுக்காகவாவது கீழே வாங்கல. இங்க பாருங்க, நான் உங்க வாழ்க்கையை விட்டு சீக்கிரமே ரொம்ப தூரம் போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி என் முகத்தை பார்க்க வேண்டியிருக்காது. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பிடிக்காம பேச வேண்டியது இருக்காது. எனக்கு இங்க தங்க இடம் கொடுத்துருக்கீங்க. இந்த உதவியை நான் என் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன். ப்ளீஸ், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக கீழே வாங்க.